வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் மாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கார்த்திகை தீபம். எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்த்திகை தீபம். இப்போ நான் கேசரி தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் காலையில் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவோம். வெறும் கேசரி, அப்புறம் உப்பு இல்லாத பூரி. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு படையல் போட்டுட்டு சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? காமெண்ட்டில் சொல்லுங்கள். முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். திராட்சையும் வறுத்துட்டுப்போம். ரவையை வறுத்துக்கலாம். 2 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். நான் குட்டி கப்பில் தான் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தான் நல்லா வறுத்துக்கலாம். 2 கப்பு ரவைக்கு ஒரு 3.5 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். கலர் வேணா சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துடலாம். 2 கப்பு ரவை எடுத்தேன். அதுக்கு 2.5 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூரி செஞ்சுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக பூரியும் கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மதியம் தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள்.